கைஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாக்ஸ் ஒரு பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், இங்கே நம்ம பார்ட் 2 என்ன பண்ண போகிறோம், நம்ம லெவலில் போகிறோம் சைலன்ஸ்னா பார்ப்போம். சரி வாங்க கைஸ், வீடுக்குள்ளே போனால் கைஸ் வந்து நீங்கள் கைண்டு பேக்கணும் சொல்லி கைஸ். நிறைய பேர் கைண்டு என்ன தெரியுது, நான் கைண்டு எடுக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் கோசத்துக்கு அப்புறமா நீங்கள் மேலே போய்ட்டு பாஸ் இருப்பானா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ போகணும், என்னமோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூ போடணும், அதுக்கப்புறம் இந்த பூ உடம்பு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இவனை கைண்டு உடம்பு இவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மாதிரி விளையாடி கூட பண்ணுறதுனால கைண்டு. ஸோ ஓகே, நான் கரெக்டாக தப்பாக சொன்னதில்லை, நான் தப்பாக சொன்ன மறக்காமல் கமெண்ட் சொல்லி அதுக்கப்புறம் நான் என்னென்னு பாட்டு கரெக்டாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கைண்டுன்னு நினைக்கிறேன். நாளை போய் எப்படின்னா சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பாஸ் சாப்பிடிக்கணும், சட்டுக்குன்னு சாப்பிட்டிக்கணும். ஓகே கைஸ், நம்ம 141 லெவல், இன்னும் நம்ம 8 லெவல் இருக்கிறோம். அப்போ சைலண்ட்டுக்கு போகணும் இருக்குது. ஸோ சொன்னால் அப்புறம் சைலண்ட் நான் 150 லெவல் இருக்கும். ஏறிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் 150 லெவலில் இருக்கணும், 150 லெவலில் இருக்கு. நான் ஏறிட்டு உனக்கு கண்டினியூ பண்ணுறேன், இருக்க வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ், எப்பயும் நான் 149 லெவல் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் அடிக்கணும், அதுக்கப்புறம் 150 லெவலுக்கு போயிடுவேன். அப்போ வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ ரொம்ப லெவலில் போயிட்டேன். கடைசி லெவல் வந்துட்டேன்னு ஒரே ஒருத்தனா. ஓகே டக்கு டக்குன்னு சாப்பிடா ப்ளீஸ். ஓகே அவ்வளோ நான் முடிச்சு 50 லெவல் வந்துட்டோம். சைலண்டுக்கு போவேன்னா அதுக்கப்புறம் ஃபுட் ரோல் பண்ணிட்டு போகிறேன். நான் ஜங்கிள் ஹோம் பேஜ் எப்படி ரொம்ப ஃபுட் ரோல் பண்ண கொண்ட காசு இருக்குது. ஓகே ஜங்கிள்னு சைலண்டு கிட்டேண்ணா சரி. ஸோ ஃபுட் ரோல் பண்ணலாம். ஸோ கஜா நமக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். ஓகே எவ்வளோ காசு கேட்குறான்னா 47,350 ரூபா. ஏதாச்சும் நல்ல ஒரு ஒர்த்து ஃபுட்டு ப்ளீஸ் புட்டா ஃபின்னு போடான்னு காய்ஸ். புட்டா பக்கத்தில் போயிடுச்சு. புட்டா கொடுப்பான் பாடா இவனானா ஃபின்னு கொடுத்து விட்ருக்கான். டே போடாடே சரி. நம்ம டிலுக்காரே ஃபின்னு இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ணா கைஸ் பக்கத்தில் புட்டா போச்சு. புட்டா கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கஜா பைத்தியக்காரன் கைஸ், நல்ல ஃபுட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். சரி கைஸ், நான் சைலண்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம சைலண்டு கண்டாச்சு ஒரு வழியாக. ஓகே கைஸ், ஒரு 2 கொசு எடுத்து நம்ம மாட்டிக்கலாம் எல்லாருமே. ஓகே சைலண்ட் சதிக்கு நான் 2 கொசு. ஓகே நாடா கொசு கொடுக்க மாட்டேங்கிறேன், கொடுத்துட்றான் கைஸ். ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி வாங்க சைலண்டுக்கு போனால் இங்கே இருக்கிற ஓகே ஒன்று நம்ம கும்மல் அடிக்கிறான்னா ஒருத்தனை வச்சா ரொம்ப டைம் ஆகிடும். கும்மல் அடித்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சொன்ன மாதிரி 2 கொசு அடிச்சுட்டு போனோம். இன்னும் இங்கே 3 பேர் இன்னொருத்தர் என்னாச்சு தெரியலையே. இதுவே ஹேங் ஆகிருக்கும் சில டைம். ஓகே சாரி. ஓகே நல்லா அடி வாங்குறாங்க. சூப்பர். டக்குன்னு முடிக்கணும். இதை சொரச்சனை சாரிச்சு 7 பேர் சாடிக்கும் இதே மாதிரியே. சாலியே நம்ம லெவலில் போய் இன்னும் லெவல் 3 பேர் அடிச்சிருக்கு. ஓகே இங்கே ஒருத்தன் அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் அவ்வளோதான். ஓகே நான் ஹேங் ஆகிட்டு கல்றேன். ஓகே சாவடி டக்குன்னு சாவடிக்கணும் கைஸ். இவங்கள நமக்கு டைம் வேறு இல்லை. ஓகே அவ்வளோனா போட்டு ஷார்ட்ஸ் வச்சு இவங்க 2 பேர்னா நீ இவன் மட்டும் ஷார்ட்ஸாக முடிஞ்சிச்சு. செத்தான். ஓகே இன்னும் ஒருத்தருக்கானா. ஐயோ 7 பேர் ஆச்சு. நான் கூட ஆர்டர் பண்ணேன். சரி சாரி. ஓகே
போடு போடு கைஸ். மறக்காம நம்ம சேனல் இப்போ புதுசாக பார்க்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சார் ப்ளீஸ் கைஸ். ஓகே யோ செட் அவுட் ஆயிட்டேன்னு பரவாயில்ல போனேன் டிப் நான் இது ஆனால் ஓகே கைஸ். இப்போ அவனை போய் சாவடிக்கணும். எங்கே இருக்கேன் எங்கண்ணே எங்கே இருக்கான் நம்ம அடி வாங்கினேன். ஓகே சாவி ஆல் ஒன்று 52 லெவல் சார்ட்ஸும் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் சார்ட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நான் மேலே வந்துட்டேன்னு தெரியல ஒரு ரீல்ஸ் எடுத்தோம் போல் பட் லைட்டாக ஆஃப் ஆயிடுச்சு வீடியோ. ஓகே ஆல் ஒன்று ஓகே இன்னொரு கொஸ்டின் இருக்கணும். ஓகே தம்பி இன்னொரு கொஸ்டின் கொடுப்பா கைஸ். ஆனால் கைஸ் அடுத்து வீரன் என்ன பண்ணேன்னா டார்க் பேஸ் ஒரு திருப்பி 2ஆவது ஆள் அவங்க வரைக்கும் நான் கைண்டன்ஸாக இருக்கப்போ கண்டினியூ பண்ணிருக்கேன்னா ஏன்னா டார்க் பேக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால நான் சொல்கிறேன். ஓகே நீ இப்போ எப்படி இருக்க சாவடி. ஓகே சாவடிக்கானா இங்கே ஒருத்தர் இருக்கான் 4 பேருக்கு. ஆனால் என்கிட்ட மட்டும் 3 பேர் சண்டைக்கிறேன் தெரியல. இப்போ 4 பேரே சண்டை வைக்கணும் கூட கைஸ். இந்த 3 அட்டாக் செம்மையாக இருக்கு. ஏன்னா அப்படியே 2 பேர் அவனை எப்படி கிக் விட்டு அடிக்கிற செம்மையாக இருக்கிற அட்டாக்கு. 4 அக்கட்டு ஈகிள் ஃபுட்டு. ஓகே சாவு போடு வேறு மாதிரி. ஓகே டக்கு ஓகே 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 நைஸ் 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 நைஸ். ஓகே ஓகே சாவடி. ஓகே 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 சாவுக்குற ஓகே 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 இவங்களாம் சொல்லாமல் சாப்பிடக்கூடாது. ஐயோ சட் கைஸ் என்னட்டுக்கு லைட் ஃபுட்டான ஓஜா டைப் ஃபுட்டாக அடிச்சு அள்ளி ஈகிள் ஃபுட்டு லோஜா டைப் இல்லை லைட்டு வந்து இல்லை என்னட்டுக்கு லைட்டு காசு நான் உடனே சாப்பிடுவேன். அது செம்ம ஒருத்த ஃபுட்டு ஈகிளோட C1க்கு. ஓகே இவன் அடிக்கிறேன். ஓகே 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 இன்னும் மூணே பேர்லாம் எங்கே இருக்கான் இந்த தலசரி இவங்க பிடிக்க 2 பேர் மட்டும் அடித்து காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மீதி ஒருத்தர் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இவன் எங்கே இருக்கான் ஃபஸ்ட் இவன் காலையில் சோழி முடிச்சு விட்டேன்னா டக்குன்னு சோழி டக்குன்னு சாப்பிடுண்டா. ஓகே 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 ஈகிள் ஃபுட்டு ஃபீராக கிக் பண்ணுறப்போ அடிக்க முடியுது நைஸ். ஓகே ஓகே இன்னும் ஒரே ஒருத்தானா சாவி இங்கே பண்ணத்துலையே இங்கே நடக்கான அமைதா எங்கே நடக்கா. ஓகே சவு அவ்வளோன்னு ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். ஃபைனல் 50 லெவல் அதுக்கும் நம்ம மேலே போயிருக்கோம். நீ சாப்பிட்லாம் நீ இப்போ எவ்வளோ அடி அடிக்கிறேன் ரீசன்ஸ் படிக்கணும். ஓகே ஆல்ரெலாம் கைஸ் நான் போட்ட அடுத்த பாட்டு என்ன பண்ணுறேன்னா டார்க் பேஸில் ஒரு திருப்பேன் அவங்க வரைக்கும் நான் லெவலில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணியே. ஸோ பாய்ஸ் பார்ட்டியில் மீட் பண்ண பாய்ஸ் பாய்.